ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்பவே சிம்பிளாக ஒரு கறி வைக்கணும்னா நம்ம இதை நாங்கள் வெறுங்கறின்னு கூட சொல்லுவோம். கொஞ்சமாக உள்ளி, அப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம் போட்டு வைக்கிற கறி தான். ரொம்பவே ஈஸி. நம்மகிட்ட காய்கறி அந்த மாதிரி எதுவுமே இல்லை, அந்த மாதிரினா இந்த மாதிரி கறியை வச்சு நீங்கள் இதுக்கு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா பீட்ரூட் கூட்டு, அப்புறம் முட்டைக்கோசு ரெண்டுமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். உருளைக்கிழங்கு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துடுங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அந்த சின்ன ஜீரகம் போட்டுவிடுங்க. அப்புறம் ஒரு 4 பல் வெள்ளைக்கூடு, ஒரு 5 சின்ன உள்ளி, அப்புறம் 2 கப் அளவுக்கு தேங்காய். நான் வைக்கிற கறி அளவு பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் கறியோட அளவு சொல்கிறேன். இப்போ அதையும் போட்டாச்சு. போட்டுட்டு இதுக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். அப்படி 1 கப் அளவுக்கு ஊற்றினா தான் கரெக்டாக அந்த தேங்காய் நல்லா அரைஞ்சி வரும். தேங்காயும் பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடணும். அப்போ தான் கறியும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தாலே தெரியும், நல்லா அரைப்பட்டிருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அது யூஸ் பண்ணிக்கிடலாம். அப்புறம் கடுகு போட்டு விடுங்க. கடுகு போட்டு வெடிச்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு லைட்டாக நல்லா பொரியும். லைட்டாக அந்த மணம் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 20 சின்ன உள்ளியை 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் ஊறினாலே போதும். அதை நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருங்க. இப்போ மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளான மசாலா தான். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, காரம் எக்ஸ்ட்ரா வேணால் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி. இவ்வளோ தான் மசாலா. இதில் நம்ம மல்லி நிறையா ஆட் பண்ணக்கூடாது. அந்த ஃப்ளேவர் ரொம்பவே தூக்கலாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணாலும் போதும். கறியும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி இருக்கும், அதையும் இதிலே ஆட் பண்ணிக்கிடலாம். புளியும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் இதில் ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம அது ஊற்றினோடனே பார்த்திங்கன்னா லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிடும். அந்த கலரே கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் போட்டுக்கிடலாம். தேங்காய் போட்டுட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். அந்த 3 கப் அளவுக்கு தண்ணியில் தான் அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் லைட்டாக அலசிட்டு அதிலே நம்ம ஊற்றிக்கிடுவோம். ஏன்னா அதிலே தேங்காய் நிறையா ஒட்டியிருக்கும், அதனால தான். இப்போ அந்த தண்ணியும் ஊற்றிட்டு கூடவே மீதி இருக்கக்கூடிய தண்ணியை நான் ஊற்றிருக்கேன். மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 4.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ கல் உப்பு போட்டுக்கிடலாம். கல் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த கறி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 5 நிமிஷம், 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் கொதிச்சாலே போதும். ஃபஸ்ட்டு கொதிக்கிறதுக்கு தீயை ரொம்ப கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு அப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சாலே போதும். கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கும்போதே அந்த கறியில் நம்ம ஊற்றிருந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா மேலே லைட்டாக மிதக்க ஆரம்பிக்கும். அந்த கலர் தெரியும் நமக்கு. இப்போ இதில் பார்த்தாலே தெரியும். இந்த டைம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரியான ஒரு வெந்தயம் உள்ளி போட்ட கறி. கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.